Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, if x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 till xn plus iyn equal to a plus ib. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, first subdivisionல x1 square plus y1 square into x2 square plus y2 square into x3 square plus y3 square till xn square plus yn square equal to a square plus b square. So இதான் வந்து ப்ரூவ் பண்ணும். இப்போ first subdivisionக்கு first given வந்து நம்ம எழுதிக்கலாம். given என்ன, x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 till xn plus iyn equal to a plus ib. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே மாடுலஸ் வந்து எடுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 till xn plus iyn the whole modulus equal to modulus of a plus ib. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 into z2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நீங்கள் மாடுலஸ் ஆஃப் z1 into மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஹோல் மாடுலஸை நம்ம அப்படி தான் செப்பரேட் பண்ணி எழுதுறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 into மாடுலஸ் ஆஃப் x2 plus iy2 into மாடுலஸ் ஆஃப் x3 plus iy3 till modulus of xn plus iyn equal to modulus of a plus ib. இப்போ மாடுலஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்க்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் அப்படி தானே நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி எழுதலாம். இன்ட்டு x2 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 square till square root of xn square plus yn square equal to, இப்போ right hand side வந்து square root of a square plus b square. இப்போ அடுத்து taking square on both the sides, taking square on both the sides. அப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும், x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் அப்படின்னு வருமா, இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் டில் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதாவது சமேஷன் ஆஃப் r ஈக்குவல் டு 1 till n tan inverse ஆஃப் yr by xr ஈக்குவல் டு tan inverse ஆஃப் b by a plus 2k pi where k belongs to z. ஃபஸ்ட்டு வந்து given வந்து எழுதிக்கலாம். அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, x1 plus i y1 into x2 plus i y2 into x3 plus i y3 till xn plus i yn equal to a plus ib. இப்போ left hand side and right hand side ரெண்டு சைடுமே நம்ம ஆர்குமெண்ட் எடுக்கலாம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus i y1 into x2 plus i y2 into x3 plus i y3 till xn plus i yn equal to, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் a plus ib. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 அப்படின்னு வருமா, ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x3 plus iy3 அப்படின்னு வரும் till plus argument of xn plus iyn equal to right hand side வந்து argument of a plus
IB. ஆர்குமெண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் z இருந்துச்சுன்னா அது tan inverse of y by x the whole modulus. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், tan inverse of modulus y1 by x1 அப்படின்னு வருமா. அடுத்து ப்ளஸ் tan inverse of y2 by x2 அப்படின்னு வரும். அடுத்து ப்ளஸ் tan inverse of y3 by x3 அப்படின்னு வரும். till tan inverse of yn by xn அப்படின்னு வரும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் வந்து உங்களுக்கு tan inverse of b by a அப்படின்னு வரும். இப்போது tan inverse of y1 by x1 the whole modulus நம்ம இப்படி எழுதிக்கலாம். அதாவது tan inverse of y1 by x1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே எழுதலாம். அப்போது ப்ளஸ் tan inverse of y2 by x2 plus tan inverse of y3 by x3 till tan inverse of yn by xn equal to right hand side வந்து tan inverse of b by a. இது கூட நம்ம 2k pi வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போது ப்ளஸ் 2k pi where k belongs to z. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, அதாவது tan inverse of y1 by x1 plus tan inverse of y2 by x2 plus tan inverse of y3 by x3 till tan inverse of yn by xn. இது நீங்கள் summation of r equal to 1 till n அப்படின்னு எழுதிக்கலாம். tan inverse of yr by xr அப்படின்னு நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு அப்போ ரைட் ஹேண்ட் சைட் வந்து tan inverse of b by a plus 2k pi where k belongs to z. ஸோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.